இவரை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்க ரியாக்ஷன்லயே தெரியுது இவர் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? இவனால உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். ப்ளீஸுங்க, ஒரு பொண்ணோட லைஃப் இப்போ உங்க கையில தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்ல போற உண்மையை வச்சுதான் அவ லைஃபை காப்பாற்ற முடியும். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இவன் உங்களை ஏமாத்திருக்கான். என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. அது வந்து இங்க பாருங்க, இவன் கண்டிப்பா நல்லவன் இல்ல. இப்ப நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு அப்பாவி பொண்ணை மேரேஜ் பண்ண போறான். இவனால அவ லைஃப் ஸ்பாயில் ஆடுங்க. ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் எந்த தப்பும் பண்ணல. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணல. ஏங்க, இவன் ஏதோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அது உண்மையா இல்லையா? அவரு ரொம்ப நல்லவரு. என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. இவருக்கும் எனக்கும் காதல் இருந்ததா சொன்னது எல்லாமே பொய்யுங்க. என்னங்க குழப்புறீங்க? என் ஃப்ரெண்டு கேட்டப்ப வேற மாதிரி சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன வேற ஒன்று சொல்றீங்க? ஏங்க, இது நடந்துச்சுங்கிறீங்களா இல்ல நடக்கலங்கிறீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எங்களை பத்தி எல்லாரும் அப்படி பேசினது உண்மைதான். ஆனா அது உண்மை இல்ல. அப்ப வேற என்னதாங்க நடந்துச்சு? யாரோ அவரை பிடிக்காதவங்க அவரை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா வதந்திய பரப்பி விட்டுட்டாங்க. இது எல்லாமே ரூமருங்க, எதுவுமே உண்மை இல்ல. ஆக்சுவலா அவரு ரொம்ப நல்லவரு. எல்லார்கிட்டயுமே ரொம்ப மோட்டிவா பேசுவாரு. அவரால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் யாருக்குமே கெட்டது பண்ணதே இல்ல. He is a gem of a person. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? சத்தியமா உண்மைங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை பத்தி யாராவது பேசினா நீங்க நம்பாதீங்க. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அவரு ரொம்ப நல்லவரு. அத நான் நேர்ல சொல்லிட்டு போக தான் வந்தேன். சரிங்க, நேர்ல வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சரிங்க. டேய், எங்கடா இருக்க? மச்சான், இதோ வந்துட்டேன்டா. டேய், என்னடா அந்த பொண்ணை பார்த்துட்டியா? பேசிட்டியா? அவனை பத்தி சொல்லிட்டாளா? போடாங்கு, ஏதாவது சொல்லிட போறேன். நீ என்னன்னா அந்த பொண்ணை அவன் ஏமாத்திட்டான்னு சொல்ற. ஆனா அவன் அப்படிலாம் இல்ல. அவன் ரொம்ப நல்லவன், உத்தமன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போகுது. என்னடா சொல்ற? நல்லவன்றாளா? சான்ஸே இல்லடா. அவனை பத்தி எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க. இந்த பொண்ணை ரொம்ப ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். என்கிட்ட பேசும்போது கூட அவ உண்மையை சொல்றேன்னு தானடா சொன்னான். இப்ப என்னடா இப்படி சொல்ற? நான் எங்க சொல்றேன், அவ தான் சொல்றான். ஒருவேளை நான் தான் கார்த்தியை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லடா, அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. கார்த்தி அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். அதுல மாட்டிக்கிட்டு தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்றா? ஏதோ தப்பா இருக்குடா. அப்புறம் ஏன்டா அவன் மாத்தி சொல்றா? இது அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? எங்க அவ? உள்ளதான் இருக்கா. சரி, மறுபடியும் கேட்பா வா. டேய், எங்கடா அந்த பொண்ணை காணோம்? இங்கதான்டா இருந்தா, அதுக்குள்ள காணோம். டேய், நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்கறேன். ஹலோ, ஏங்க
வாங்க. ஏங்க, ஹலோ, ஏங்க, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க நானே தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேனே, அப்புறம் என்னங்க? இல்லைங்க, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. எதுக்காகவோ எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றீங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. நான் ஏங்க மாத்தி சொல்லணும்? நடந்த உண்மையை தான் சொன்னேன். இத பாருங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை யாராவது மிரட்டுறாங்களா, இல்ல காசு கொடுத்து மாத்தி பேச சொல்றாங்களா? ஹலோ, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவரு மேல தப்பு இல்ல. இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என் வீட்டுக்குலாம் தெரிஞ்சா என்ன கொன்றுவாங்க. என்ன தேடிட்டு எல்லாம் வராதீங்க, கால் பண்ணாதீங்க. டேய், அந்த பொண்ணை தேட சொன்னா யார்கிட்டயே போய் பேசிட்டு இருக்க? அவங்கள்ட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். இவங்க தான் இந்த வித்யா. என்னது இவங்களா? டேய், நான் சொன்னது இவங்களடா, அந்த பொண்ணு வேற. ஏய், அப்ப நீ யாரு? எதுக்காக வித்யான்னு சொன்ன? ஏன் என்னை ஏமாத்துற? கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், உன்ன- ஏய், 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 புறா. ஏய், ஏய். டேய், இங்க பாரு, அந்த பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. பொய் சொல்றான்னு வந்து பார்த்தா இங்க ஆளே வேறையா இருக்கா. இப்பதான்டா நான் தான் வித்யான்னு சொல்லி வந்து பேசினா. எதுக்கு இப்படிலாம் போய் சொன்னா? டேய், இதுலயே தெரியலையா? அந்த கார்த்திக் மேல ஏதோ தப்பு இருக்குடா. நம்ம விசாரிச்ச விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சு. அதான் வேற ஏதோ பொண்ணை மாத்தி இங்க அனுப்பியிருக்கான். இது கூட அவன் வேலையை தான்டா இருக்கும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவன் மேல எனக்கு டவுட் இருக்குன்னு அவனை போட்டோ எடுத்தப்பவே அவன் தெரிஞ்சுக்கிட்டான்டா. இப்போ உஷாராயிட்டான்னு நினைக்கிறேன். இது இப்படியே விடக்கூடாதுடா. இருடா மச்சான், எது உண்மைன்னு இப்ப தெரிஞ்சிடும். கதிரு, இதான் வித்யாவோட வீடு. வா, நேர்ல போய் கேட்டலாம். வா. வித்யா, வாங்க, உள்ள வாங்க. நீங்க காலையில தானே வந்து பேசிட்டு போனீங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, என் ஃப்ரெண்டு கதிரு, அது இவன் தான். ஹலோ சிஸ்டர். அப்படியா? வாங்க உட்காருங்க. வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்லைங்க. நான் தான் எல்லாத்தையும் அப்பவே சொல்லிட்டேனே. இவரை போய் பார்க்க சொல்லியிருந்தேன். நீங்களும் சரின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு த்ரெட்டன் கால் வந்தது. நான் இவரை போய் பார்க்க கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அதான். உங்களை மிரட்டினது அந்த கார்த்தி தானே? அவன் தப்பானவன் எனக்கு தெரியுங்க. ஆனா அவன் என்ன தப்பு செஞ்சாதான் எனக்கு தெரியணும். நீங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இல்லைங்க, அது முடிஞ்சு போன விஷயம். நானே மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் எங்க வீட்டு பொண்ணு லைஃபை நாங்க காப்பாற்ற முடியுங்க. நீங்களும் ஒரு பொண்ணு, கார்த்திக் மாதிரி ஒரு தப்பான ஆளுக்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டினா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே இவங்கிட்ட சொல்லுங்க, அது போதுங்க எனக்கு. சொல்றேன். நான் சென்னையில படிச்சுட்டு இருந்தப்போ கார்த்திக் எங்க காலேஜ்ல கொஞ்ச நாள் கோச்சா இருந்தாரு. அப்ப அவர் என்ன லவ் பண்றதா சொன்னாரு. நானும் லவ் பண்ணேன். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது. சொல்லுங்கங்க, என்னாச்சு? என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி என்ன வெளியே கூட்டிட்டு போனாரு. ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தாரு. இங்கெல்லாம் போக வேணும்னு நான் எவ்வளவோ சொன்னேன். கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம், கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. நான் அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன்.
அவர் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. நான் நினைச்ச மாதிரி அவன் ஒரு பொறுக்கியா தான் இருக்கான். இப்ப தனாவையும் கல்யாணம் பண்ணிக்க நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்த நீ வீட்ல சொல்லி உடனே கல்யாணத்தை நிறுத்திரு மச்சான். ஏங்க இந்த உண்மையை நீங்க எங்க வேணாலும் வந்து சொல்லுவீங்களா? நான் ஏற்கனவே அவனால ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நீங்க கேட்டீங்க, நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால எங்கேயும் வர முடியாதுங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப ஃபீல் பண்ற மாதிரி இன்னொரு பொண்ணும் அவ லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணக்கூடாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவனை நம்பி ஏமாந்துட்டு இருக்கா. நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வந்து உண்மையை மட்டும் சொன்னா அவன் லைஃப் சேவ் ஆயிடுங்க. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. சரி, நான் வந்து சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வரணும்னு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க. வரேங்க. ஓகே, வரங்க. ம். டேய், நல்ல வேலை அந்த பொண்ணு வரேன்னு சொல்லிட்டா. அந்த ராஸ்கல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு என் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காண்டா. எனக்கு வர்ற கோவத்துக்கு இப்பயே போய் அவன் மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிடலாம் மாட்டிருக்கு. மச்சான், அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதடா. முதல்ல கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு பாரு. இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டா அந்த கல்யாணம் தானா நின்றோம். சரி வா போலாம். அதெல்லாம் சொல்லிட்டேம்மா. சிவா அண்ணா, பசுபதி வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டேன்னு தான் சொன்னாங்கண்ணே. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பாருங்களேன். சரி சரி. ஜானகி, சம்மந்தி வீட்டு எல்லாரும் வந்துருவாங்க. பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் கை நினைக்கணும். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? பத்மாவும் பார்வதியும் செஞ்சிட்டு இருக்காங்க அத்தை. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சிவா அண்ணா. எல்லா ஏற்பாடும் கரெக்டா பண்ணிட்டல? பண்ணியாச்சு. அம்மா கிட்ட இன்னொரு தடவை சொல்லிடு. சரிங்கண்ணா. பத்மா, அண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும் அண்ணி. பார்வதி, இங்க கூட நான் கிண்டுறேன். பரவாயில்லக்கா. கூட கூட. சரிங்கக்கா. அண்ணி, உங்க முகம் இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கே. அப்படியா? ஆமா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷம் இருக்காதா பின்ன? உண்மைதான். தனாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சா எங்க கடமையில ஒரு கல்யாணம் முடிஞ்சதுங்கிற திருப்தி இருக்கும். கவலைப்படாதீங்க அண்ணி, தனாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அக்கா, நீங்க இதை கிண்டிட்டுருங்க. நானும் அண்ணியும் வெளியே பூ கட்ட வேண்டியிருக்கு, கட்டிட்டு வரோம். சரி சரி, போய் பாருங்க. வா. தனா, கார்த்திக் சார் மட்டும் இன்னைக்கு உன்னை பார்த்தாருன்னா இன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்ல போறாரு. பா, அவ்வளோ அழகா இருக்க. ஏன், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அதானே தனா, உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என்னாச்சு தனா? இல்ல, ஒண்ணு இல்ல. தனா,
உனக்கும் கார்த்திக் சாருக்கும் ஏதாவது சண்டையா? ஆ, அதெல்லாம் இல்ல மாயா. அப்புறம் என்ன? ஆ, கதிர அடிக்கடி கிண்டல மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படி எதுவும் யோசிக்காத. அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். சாரு, நீ பாத்துக்கோ, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். தனா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல சாரு. ம். ம். ஹாய், இங்க பாரு. மாயா, இங்க. என்ன சீனு? ஒண்ணு இல்லையே. வெளியில பந்தக்கால் நடுற வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுமா. அத்தை, நானும் ஹெல்ப் பண்றேன். வா உட்காரு. மாயா. ஏய் சீனு, என்ன காத்துல கைய வீசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, மேல ஏதோ டஸ்ட் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பாத்து பண்ணுங்கடா. இதோ மேல. என்னடா என்ன எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், அதான் எழுதிட்டு இருக்கேன். ஏய், கீழே. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. புடவை சூப்பர்.
மாயா ரெடி ஆயிட்டியா? ஆமா ஆமா இது என்ன கையில பேப்பர்? ஐயோ. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. புடவை சூப்பர். ஹே என்ன மாயா இது? ஆ, அது உனக்கு தான். நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, அதான் சொன்னேன். ம், அதுக்கு நீ பேப்பர்ல எப்படி எழுதி கொடுப்ப? இது ஏதோ லவ் பண்றவங்க எழுதி கொடுத்த மாதிரில இருக்கு. ஐயோ பார்த்துட்டாலே. ஓ புரியுது புரியுது. இது எனக்கு வந்தது இல்ல, உனக்கு வந்திருக்கு. என்ன மாமா போஸ்ட் மாஸ்டர் ஆயிட்டீங்க போல. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆனே ஏதோ வரனே. புரியுது புரியுது. இந்நேரம் உங்க 2 பேர் கல்யாணத்துக்கும் பந்தக்கால் நட வேண்டியது. ஆனா இப்போ தள்ளி போயிடுச்சு. அதனால என்ன? எப்படியும் அதுவும் ஒரு நாள் நடக்க தானே போகுது. ம். பாத்தீங்களா அத்தை? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான்னு. அவன் அந்த நினைப்பிலேயே இருக்கட்டும். எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அந்த கார்த்திக் நல்லவன் இல்ல அத்தை. ரொம்ப மோசமானவன். என்னடா மாப்பிளைய பத்தி இப்படி சொல்ற? அவனை மட்டும் தானே கட்டிக்கிட்டானா அவன் வாழ்க்கையே போயிடும் அத்தை. அதான் அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்றேன். ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு லைஃபையே அழிக்க பார்த்துருக்கான்.